Hi friends, very good morning to all. இந்த பிஜிடிஆர்பி 2025 வரக்கூடிய இந்த கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் வந்து கொஷின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. ஒரு மாடரேட்டான ஒரு கொஷின், சரிங்களா? பட் நிறைய ஏரியாவிலேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்கல. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் குரூப் தியரி, அதே மாதிரி 6th யூனிட்டில் ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர், ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. பட் 25 ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு குவாண்டம் கெமிஸ்ட்ரிலேருந்து பெருசாக கொஷின்ஸ் வரல, சரிங்களா? அந்த மாதிரி நிறைய ஏரியாவிலேருந்து நம்ம கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணல. பட் ப்ராப்பரான நமக்கு ஒரு பேட்டர்ன் வந்து இதில் இல்லை. ஸோ எனிவே நம்ம அதை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கொஷின்ஸுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அந்த கேட்டகரியில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின்ஸை பாருங்கள். விச் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ரிலேட்டிவ் ரேட் ஆஃப் SE2 ரியாக்ஷன்? சரிங்களா? ஒரு கிரிக்னாட் ஏஜென்ட் கொடுத்துருக்காங்க RHGBr. பட் நமக்கு RHGBr ப்ளஸ் ஒரு Br2 RBr நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் நமக்கு எந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷன், அதாவது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், இந்த ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா, ஒரு Br கூட ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெட்டல், இந்த ரேடிக்கல் கூட ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடியதாக இருக்கணும், சரிங்களா? வரக்கூடிய இந்த Br2, இந்த Br2 அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த Br2 அப்படிங்கிறது Br வித் Br, இது ஒரு மிஸ்சிலினியஸ் எலக்ட்ரோஃபைல், சரிங்களா? இது ஒரு மிஸ்சிலினியஸ் எலக்ட்ரோஃபைல். இந்த மிஸ்சிலினியஸ் எலக்ட்ரோஃபைலில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பாருங்கள். இந்த மிஸ்சிலினியஸ் எலக்ட்ரோஃபைலில் வரக்கூடிய RHGBrல இந்த R மைனஸ் வந்து இங்கே அட்டாக் பண்ணணும். ஸோ இந்த R மைனஸ் இந்த மிஸ்சிலினியஸ் அட்டாக் பண்ணும்போது இந்த அனதர் ப்ரோமின் வந்து வெளியே போய்டும். ஏன்னா இந்த ரியேஜெண்ட்டில் Hg2+, இதில் R மைனஸ் Hg+2 அண்டு Br மைனஸ். ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து பாசிட்டிவ் பார்ட், R மைனஸ் அண்டு HgBr வந்து பாசிட்டிவ். ஸோ இதில் R மைனஸ் அப்படிங்கிறத தே கேன் ஆக்ட் ஆஸ் ஏ நியூக்ளியோஃபைல். இந்த நியூக்ளியோஃபைல் தான் போய்ட்டு அங்கே அட்டாக் பண்ணணும். எந்த ஒரு மிஸ்சிலினியஸ் ரியேஜெண்ட்டான இந்த Br2 வந்து போய்ட்டு அட்டாக் பண்ணணும். Br2 அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும், மிஸ்சிலினியஸ் எலக்ட்ரோஃபைல். இது பார்சியலி பாசிட்டிவ் ஒன்று பார்சியலி நெகட்டிவ். இந்த R மைனஸ் அட்டாக் பண்ணுறதும் இந்த Br வெளியே போகிறதும் நடக்கும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் RBr இஸ் த ப்ராடக்ட். இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இந்த R அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் இருக்கலாம், அதனுடைய பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று எத்தில், ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் எத்தில், செகண்டு பாசிபிலிட்டிஸ் ஐசோப்ரோபைல், தேர்டு பாசிபிலிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் டெர்ஷரி பியூட்டைல், அண்டு ஃபோர்த்து நம்ம கொடுத்துருக்கிறது தெரியும் நியோபென்டைல், சரிங்களா? இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் தனித்தனியாக எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எத்தில் அப்படிங்கிறது ப்ரைமரி, ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த எத்தில் ரேடிக்கல் ஒரு ப்ரைமரி பட் ஸ்மால், சரிங்களா? எத்தில் அப்படிங்கிறது ஆஸ் ஏ ப்ரைமரி ஆனியான், பட் வந்து என்னது ஸ்மால். ஸோ ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால தே கேன் அப்ரோச் த ஈஸியலி அப்ரோச், சரிங்களா? ஈஸியலி அப்ரோச் அண்டு ஃபாஸ்ட், கொஞ்சம் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் அண்டு ஃபாஸ்ட்டாகவும் ரியாக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட் வரக்கூடிய ஐசோப்ரோபைல், இதை கம்பேர் பண்ணும்போது மோர் ஹிண்டட் அண்டு கம்பேரிட்டிவ்லி ஸ்லோவர் தென் எத்தில். எத்தில கம்பேர் பண்ணும்போது ஸ்லோ, ஏன்னா இதை விட இது பல்கி, சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் படி. தேர்டு டெர்ஷரி பியூட்டைல், இதுவும் தெரியும். இந்த டெர்ஷரி பியூட்டைல் அப்படிங்கிறது வெரி ஹிண்டட் அல்ல ஹைலி ஹிண்டட், சரிங்களா? பேக் சைடு அட்டாக் வந்து பாசிபிள் ரொம்ப கம்மி. ஸோ பேக் சைடு அட்டாக் தான் நடக்கும், ஃப்ரண்ட் சைடு அட்டாக் வந்து பாசிபிள். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்லோ, இதெல்லாம் ஹைலி பல்கி, சரிங்களா? இது ஹைலி பல்கி. அதை விட ஹைலி பல்கி எது அப்படின்னா நியோபென்டைல், பட் ப்ரைமரி தான், சரிங்களா? பட் ஹெவிலி இன்டட், சரிங்களா? ஏன்னா ஏன் ஹெவிலி இன்டட் அப்படின்னா அந்த பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஸ்டெடி க்ரௌட், சரிங்களா? நியோபென்டைன் அப்படிங்கிறதுல நியோபென்டைல் அப்படிங்கிறது இட் இஸ் அ நியோ CH3 அண்டு CH3, சரிங்களா? இஸ் அ நியோபென்டைல். இந்த பீட்டா கார்பன் இஸ் ஆல்ஃபா அண்டு பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைலி ஸ்டெரிக் க்ரௌட், பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைலி ஸ்டெரிக் க்ரௌட் இருக்கிறதுனால ஸோ இது லீஸ்ட் ப்ரியாரிட்டி, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் B. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷனுக்கும் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறோம். அதுக்கான ப்ரூஃப் சில புக்கில் இருக்கும், அந்த புக்கில் இருக்கக்கூடிய ப்ரூஃபை நம்ம ஒன் பை ஒன்னாக கொடுக்கலாம். அதனால் ஒவ்வொரு கொஷனுக்காக நம்ம முதல்ல ஆன்சருக்கு பார்த்துட்டு வரலாம். ஏதாவது டவுட்டுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கொஷினுக்கும் ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் அந்த கொஷின்ஸை
கண்டிப்பாக ஒரு சில கொஷின்ஸுக்கு அதனுடைய பேட்டர்னில் டிஃப்ரெண்ட் டைப்பான புக்ஸில் 1 or 2 வந்து வேரியேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு கொஷின்ஸுக்கான ப்ரூஃபை தேடி கண்டுபிடிங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சதுன்னா இமீடியட்டாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கண்டிப்பாக கொடுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2 பாருங்கள். இந்த கொஷின் நம்பர் 2ல் based on the odd soft acid base concept which one is odd type கொடுத்துருக்கக்கூடியதில் எது வந்து odd டைப்னு கேட்குறாங்க. நமக்கு odd டைப்பில் நமக்கு பெர்லியம் ஃப்ளோரைட் கொடுத்துருக்கோம். பட் அதை செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இதுக்கான கொஷின்ஸுடைய ப்ரூஃப் பாருங்கள். முதல்ல இதுக்கான கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம 1 by 1 பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய கொஷினுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு ஹார்ட் ஆசிட்ஸ். சரிங்களா? ஹார்ட் ஆசிட்ஸ்க்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது சில கீ பாயிண்ட்ஸில் இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அதில் நிறைய கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு சில முக்கியமானதை மட்டும் சொல்கிறோம். சரிங்களா? ஹார்ட் ஆசிட் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே ஸ்மால் இன் நேச்சர். சரிங்களா? ஸ்மால் இன் நேச்சர் பட் ஹைலி சார்ஜ்டு ஸ்பீசிஸ் அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமானது நான் போலரைசபிள் இன் நேச்சர். இது ஜென்ரலாக சொல்லும்போது இந்த ஹார்ட் ஆசிட்ஸ்க்கான ரோல் வந்து இதுதான். சரிங்களா? இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கூடியதை வச்சு சொல்லலாம். நமக்கு ஜென்ரலாக சொல்லும்போது இந்த பெர்லியம் 2+ அண்டு லித்தியம் ப்ளஸ் அண்டு அலுமினியம் 3+ இஸ் த பெஸ்ட்டு ஹார்ட் ஆசிட்ஸ். நமக்கு பார்க்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹார்ட் ஆசிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஆசிட்ஸ். அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு they are larger in nature, point number 1, and low charge density அல்லது lower charge density, point number 2, lower charge density, and third point non-polarizable and polarizable. இதுதான் non-polarizable. It is a polarizable. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரலாக Hg2+ அண்டு சில்வர் ப்ளஸ் அண்டு பல்லேடியம் 2+, etc. These are the best examples of soft acids. க்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பேஸ் அல்லது அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்ம ஹார்ட் ஆசிட் பார்த்தோம், சாஃப்ட் ஆசிட் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹார்ட் பேஸ் அண்டு சாஃப்ட் பேஸ். நமக்கு சாஃப்ட் பேஸ்லாம் ஆல்ரெடி தெரியும். இந்த ஃப்ளோரின் அதாவது டவுன் த குரூப்பில் வரக்கூடியதில் கடைசியில் இருக்கக்கூடியது. இப்போ ஃப்ளோரின், குளோரின், ப்ரோமின், அயோடின் இஸ் த சாஃப்ட் பேஸ். ஸோ இதெல்லாம் 1 by 1 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்ட் பேஸஸ்க்கு அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஜென்ரலாக ஸ்மால் அண்டு ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் non-polarizable anions. சரிங்களா? இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் F- அண்டு OH- etc. சரிங்களா? இருந்தாலும் இதில் சாஃப்ட் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நமக்கு ஜென்ரலாக இதனுடைய கேரக்டரில் நமக்கு லோ polarity, அதாவது சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது சிம்பிளாக திரும்ப எழுதலாம். சைஸ் வந்து I அல்லது லார்ஜர் சைஸ். சரிங்களா? எலக்ட்ரோநெகட்டிவ், ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ், லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலரைசபிள் ஆனையான். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு I- S2 சல்ஃபர், S2- etc. சரிங்களா? இதெல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்த சாஃப்ட் பேசஸ். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா இனி வரக்கூடிய எந்த கொஸ்டின்ஸை கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு முதல்ல நமக்கு ஆல்ரெடி தெரியும். கொஸ்டின்ஸை முதல்ல பாருங்கள். கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் பெர்லியம் அயோடைட் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியது. ஃபஸ்ட் ஆப்ஷனில் பெர்லியம் அயோடைட். இந்த பெர்லியம் அயோடைடில் நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெர்லியம் 2+ அண்டு I2. சரிங்களா? அது I-. நமக்கு பெர்லியம் 2+ என்னது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஹார்ட் ஆசிட்ஸ். பெர்லியம் 2+ ஹார்ட் ஆசிட்ஸ் அண்ட் I- இப்போ தான் பார்த்தோம் சாஃப்ட் பேசஸ். ஸோ கொடுத்துருக்கூடியது அவங்க நம்ம கேட்கக்கூடிய கொஷின் ஹார்டு தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஹார்டாக இருக்கக்கூடிய நேச்சர் தான்.
இது அப்படிங்கிறத நம்ம கொஷின்ஸில் கேட்டுக்கக்கூடியது. சரிங்களா, ரெண்டுமே ஹார்டு. ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் பெர்லியம் அயோடைட் ஹார்டு அண்டு சாஃப்ட்டு. ஸோ இது ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் நம்பர் 2 நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்குறது மெர்க்குரி அயோடைட் HgI2. நமக்கு HgI2 தெரியும், Hg2+ அண்டு I-. இப்போ தான் I- பார்த்தோம். I- அப்படிங்கிறது சாஃப்ட் பேசஸ் அண்டு Hg2+ இப்போ தான் பார்த்தோம் சாஃப்ட் ஆசிட்ஸ். சரிங்களா, ஸோ இது போத் ஆர் சாஃப்ட். சரிங்களா, இது ஹார்டு சாஃப்ட்டு. ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா கேட்டுக்கக்கூடிய கொஷின் ரெண்டுமே ஹார்டு. சரிங்களா, ஹார்ட் நேச்சர் இருக்கக்கூடிய இந்த ஆசிட் பேஸ் கான்செப்ட் தான் நம்ம கேட்கக்கூடியது. ஸோ ஒரு ஆப்ஷன் பியும் கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்லியம் ஃப்ளூரைட். ஆல்ரெடி தெரியும் பெர்லியம் 2+ அண்டு F-. சரிங்களா, இந்த பெர்லியம் ஃப்ளூரைடில் பெர்லியம் ஆல்ரெடி தெரியும் ஹார்டு ஆசிட்ஸ். இப்போ தான் பார்த்தோம் ஹார்டு ஆசிட்ஸ் அண்டு F- வந்து ஹார்டு பேஸ். சரிங்களா, F- வந்து என்னது ஹார்டு பேஸ். ஸோ போத் ஆர் ஹார்டு. சரிங்களா, ஸோ அதனால தான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் வந்து ஆப்ஷன் சி. அதை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் அடுத்த கொஸ்டினை பார்த்தோம்னா தெரியும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு HgF2 ஆல்ரெடி தெரியும். Hg அப்படிங்கிறது நமக்கு சாஃப்ட் ஆசிட், Hg2+ அண்டு F-. இப்போ தான் தெரியும் F- அப்படிங்கிறது ஹார்டு பேஸ் அண்டு Hg2+ அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம் என்னது ஹார்டு ஆசிட்ஸ். Hg2+ அப்படிங்கிறது சாஃப்ட் ஆசிட்ஸ். சரிங்களா, சாஃப்ட்டு ஆசிட். ஸோ இதுக்கான கேட்டகரி நமக்கு ஹார்டு அண்டு சாஃப்ட்டு. ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை. சரிங்களா, ஸோ கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து கிளியராக தெரியும். சரிங்களா, ஸோ கொஷின்ஸில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் பாருங்கள். கொஷின் நம்பர் 2ல் பேஸ்டு ஆன் த ஹார்டு சாஃப்ட் ஆசிட்ஸ் பேஸ் கான்செப்ட் விச் ஒன் இஸ் த ஹார்டு டைப். சரிங்களா, ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு கரெக்டான அதனுடைய ஆன்சர் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஸோ கொஷின் நம்பர் 32க்கு நமக்கு பிஜிடிஆர்பியில் வரக்கூடிய செகண்ட் கொஷினுக்கு பெர்லியம் ஃப்ளூரைட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே இல்லை. அதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினுக்கும் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுக்கும் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோட நம்ம ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து புக்குடைய ரெஃபரன்ஸோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.